Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்குறோன்னா 12th accountancyல illustration 19 பார்க்குறோம். Muthu, Murali and Manoj are partners in a firm and sharing profit and losses in the ratio 3:1:2. அவங்களோட old ratioவில் 3:1:2. The balance sheet as on 31st December 2018 ஓட balance sheet கீழே கொடுத்துருக்காங்க. இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா முத்து, முரளி அண்ட் மனோஜோட கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஜெண்டர் ரிசர்வ். ஜெண்டர் ரிசர்வ் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கிரெடிட்டாஸ் கொடுத்துருக்காங்க. கிரெடிட்டாஸ் சைடு பேலன்ஸ் ஷீட்டில் வரும். நெக்ஸ்ட் அசட் சைடு வந்து மிஷினரி, ஃபர்னிச்சர், டெட்டாஸ், ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. இதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன பண்ண கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து மனோஜ் அப்படிங்கிற பர்சன் பார்ட்னர் வந்து ரிட்டையர் ஆகிறாரு. மனோஜ் ரிட்டையர் ஆகிறாரு எப்படின்னா 31st December 2018 ரிட்டையர் ஆகிறாரு. அதோட என்னென்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், முத்து அண்ட் முரளிங்கிறது கண்டினியூ பார்ட்னர். அவங்களோட நியூ ப்ராஃபிட் ஷேர் வந்து 3:2 நியூ ப்ராஃபிட் ஷேரும் கொடுத்துட்டாங்க. அசட்ஸ் ஆர் டு பி ரீவேல்யூட். அசட்ஸ் வந்து ரீவேல்யூ ஆகுது. மிஷினரி வந்து 43,000 கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா 45,000 இருக்குது. அப்போ வந்து என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. அப்போ எங்கே வரும், டெபிட் சைடு வரும் மிஷினரி. நெக்ஸ்ட்டு ஸ்டாக்கோட வேல்யூ 20,000 இருக்குது. 7,000 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எங்கே வரும், கிரெடிட் சைடு வரும். நெக்ஸ்ட்டு டெட்டாஸ் வேல்யூ 30,000 இருக்குது. இங்கே 28,000 இருக்குது. அப்போ டிக்ரீஸ் ஆகுது. டெட்டாஸ் வந்து டெபிட் சைடு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு குட்வில் ஆஃப் த ஃபர்ம் 30,000. ஃபர்மோட குட்வில் வந்து 30,000 கொடுத்துறாங்க. இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, யார் ரிட்டையர் ஆகிறா, மனோஜ் வந்து ரிட்டையர் ஆகிறாரு. அவரோட எவ்வளோன்னு சொல்லிட்டு அவரோட ஷேரை வச்சு நம்ம குட்வில் கண்டுபிடிச்சி அதில் வந்து கெய்னிங் ரேஷியோ படி கண்டினியூங் பார்ட்னருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த ஃபைனல் அமௌண்ட் டியூ டு மனோஜ் இஸ் நாட் பெய்டு. ஓகே, இப்போ வந்து மனோஜோட அமௌண்ட்டை வந்து பே பண்ணலை. அப்போ எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அந்த அமௌண்ட்டை லோன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இதுக்கு என்ன கேட்டிருக்காங்க, நெசசரி லெஜர் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் இமீடியட்லி ஆஃப்டர் த ரிட்டையர்மெண்ட் ஆஃப் மனோஜ். ஃபஸ்ட்டு ரீவேல்யூஷன் போடுவோம். ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டுக்கு ஹெட்டிங் போட்டுங்க, பர்டிகுலர்ஸ் ருபீஸ், டெபிட் கிரெடிட் போட மறந்துடாங்க. இப்போது எதெல்லாம் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு அசட்னு பார்த்தீங்கன்னா, மிஷினரி டிக்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு டெட்டாஸ் டிக்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்குன்னா 43,000 45,000 பேலன்ஸ் ஷீட்டில் இருக்குது. 43,000 அப்போ 2,000 வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. 45,000 மைனஸ் 43,000. அதனால் டெபிட் சைடு டு மிஷினரி அக்கௌண்ட் போடுறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா, பேலன்ஸ் ஷீட்டில் வந்து 20,000 இருக்குது. இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து 27,000 இருக்குது. அப்போ 7,000 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு டெட்டாஸோட வேல்யூ பேலன்ஸ் ஷீட்டில் 30,000 இருக்குது. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் 28,000 இருக்குது. அப்போ 30,000 மைனஸ் 28,000 2,000 வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. வேறு ஒன்றும் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இல்லை. அப்போ நம்ம ஆட் பண்ணிட விட தான் எந்த சைடு அதிகமாக வருதுன்னு பாருங்கள். 7,000 இங்கே தான் கிரெடிட் சைடு அதிகமாக வருது. அப்போது டெபிட் சைடு கம்மியாகுனா அது என்னது, ப்ராஃபிட். டு ப்ராஃபிட் அண்ட் ரீவேல்யூஷன் ட்ரான்ஸ்ஃபர் டு ஆல் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். யார், முத்துஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், முரளிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், மனோஜ் கேபிட்டல் அக்கௌண்ட். எவ்வளோ வந்து டிக்ரீஸ் ஆகிருக்குன்னா 3,000. அப்போ 3,000க்கு அவங்களோட ஷேர் வந்து 3:1:2. ஓல்டு ஷேர் வேல்யூ வந்து 3:1:2. அப்போ 3/6 3,000 இன்ட்டு 1/6 3,000 இன்ட்டு 2/6. 6 ones are 6, 6 5s are 30, 500. 500 into 3, 1,500. 500 into 1, 500. 500 into 2, 1,000. ஓகேவா? எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 3,000. இப்போ ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், கேபிட்டல் அக்கௌண்ட் போட போகிறோம். கேபிட்டல் அக்கௌண்ட்டில் 3 பேருக்கும் தான் போடுவோம். இப்போ போடும்போது பர்டிகுலர்ஸ் முத்து, முரளி அண்ட் மனோஜ் போடுறோம். ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், ஓப்பனிங் பேலன்ஸ் போடுவோம். டு பேலன்ஸ் B/D எவ்வளோ இருக்குது, டு பேலன்ஸ் B/D வந்து பேலன்ஸ் ஷீட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 20,000 25,000 20,000. நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட்லேயே ஜெண்டர் ரிசர்வ் இருக்குது. அதை என்ன பண்ணுவோம், 3 பார்ட்னருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். எந்த ரேஷியோ படி, 3:1:2 இந்த ரேஷியோ படி தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். அப்போ ஜெண்டர் ரிசர்வோட வேல்யூ எவ்வளவு, 6,000. அந்த 6,000 3/6 6,000 இன்ட்டு 1/6 6,000 இன்ட்டு 2/6. அப்போ 6 கேன்சல் ஆனால் 1,000 1,000 இன்ட்டு 3 3,000 1,000 இன்ட்டு 1,000
1000 into 2 2000 ஓகேவா. இப்போ ஜென்ரல் ரிசர்வை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ரீவாலேஷன் ப்ராஃபிட் கிடச்சிச்சா அதை அப்படியே இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். 1500 500 1000. ஓகே, நெக்ஸ்ட் வேறு என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்குதுன்னு பாருங்கள். குட்வில் இருக்குது. குட்வில் ஆஃப் த ஃபர்ம் வந்து 30,000 கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு நியூ ரேஷியோவும் கொடுத்துருக்காங்க. ஓகே, நியூ ரேஷியோவும் கொடுத்துருக்காங்க. பார்ட்னர்ஸோட கண்டினியூங் பார்ட்னர்ஸோட நியூ ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இவங்களோட ஓல்டு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இப்போது ஓல்டு ஷேர் நியூ ஷேர் மைனஸ் கெய்னிங் ரேஷியோ கண்டுபிடிக்க நியூ ஷேர் மைனஸ் ஓல்டு ஷேர் இந்த ஃபார்முலா வச்சு நம்ம போட போகிறோம். பாருங்கள், கம்ப்யூட்டேஷன் ஆஃப் கெய்னிங் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. என்ன ஃபார்முலா, நியூ ஷேர் மைனஸ் ஓல்டு ஷேர். இப்போது யார் கண்டினியூங் பார்ட்னர், முத்துவும் முரளியும் தான் கண்டினியூ பண்ணேன். ஃபஸ்ட்டு முத்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓல்டு நியூ ஷேரோட வேல்யூ 3:2, ஓல்டு ஷேரோட வேல்யூ 3:1:2. இப்போது முத்துக்கு பார்த்திங்கன்னா 3/5 மைனஸ் 3/6. இந்த ரெண்டும் டினாமினேட்டர் ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ எல்சிஎம் எடுத்திங்கன்னா 5 into 6 30 தான் எல்சிஎம். ஃபஸ்ட் டேர்ம் எடுத்திங்கன்னா எத்தனை டைம்ஸ் ஆகும், 5 into 6. அதேமாதிரி மேலேயும் 6 3s 18. இங்கே 6 5s 30. இங்கே 5 3s 15. 18 minus 15 3/30. நெக்ஸ்ட்டு யார் கண்டுபிடிக்க போகிறோம், முரளிக்கு. அவரோட நியூ ஷேர் வந்து 2/5 மைனஸ் 1/6. இங்கே டினாமினேட்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ எல்சிஎம்மோட வேல்யூ 30. ஃபஸ்ட் டேர்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 into 6, அதே தான் நியூமரேட்டர்லேயே மல்டிப்ளை பண்ணணும். 6 2s 12. இங்கே 6 5s 30. 1 into 5 5. இப்போ 12 minus 5 7/30. இப்போ இவங்களோட கெய்னிங் ரேஷியோ அளவு 3:7. இப்போ கெய்னிங் ரேஷியோ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதை வச்சு தான் என்ன பண்ணணும், குட்வில் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபோமோட குட்வில் எவ்வளோ இருக்குது, 30,000. ஷேர் ஆஃப் குட்வில் டு மனோஜுக்கு வந்து 30,000ல் எவ்வளோ ஷேரு, ஓல்டு ஷேர் வேல்யூ 3:1:2. அப்போ 2/6. ஓகே, மனோஜோட ஷேர் இன்ட்டு 2/6 போட்டிங்கன்னா 10,000னா குட்வில். யாரோட குட்வில், மனோஜோட குட்வில். இது தான் என்ன பண்ண போகிறோம், கண்டினியூங் பார்ட்னருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். கண்டினியூங் பார்ட்னர் யார், முத்துக்கு 10,000 இன்ட்டு கெய்னிங் ரேஷியோ படி தான் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். கெய்னிங் ரேஷியோ நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். 3:7. 3/10 to 7/10. அப்போ 10,000 into 3/10 போட்டிங்கன்னா 3,000. ஓகே, 0 0 கேன்சல் ஆகிடும். 3 into 1000 3,000. இங்கேயும் அதே மாதிரி 7,000. இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதை வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டில் டு முத்தூஸ் கேபிட்டல் டு முரளிஸ் கேபிட்டல்னு சொல்லிட்டு யாருக்கிட்டேருந்து எடுக்கிறோம், மனோஜ்கிட்டேருந்து எடுக்கிறோம். ஓகே, 3,000 7,000 நமக்கு ஏற்கனவே குட்வில் கண்டுபிடிச்சதை மனோஜ்கிட்டேருந்து யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், முத்துக்கும் முரளிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். கிரெடிட்டில் அப்படி தான் போடணும். ஓகே, அவங்கக்கிட்டேருந்து எடுத்து டெபிட் சைடு என்ன பண்ணுறோம், யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், முத்துக்கும் முரளிக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஓகேவா, இங்கே என்ன பண்ணணும், மனோஜ்க்கு நல்லா புரிஞ்சுங்க. குட்வில் இந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட்டில் குட்வில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரிட்டையரிங் பார்ட்னர்கிட்டேருந்து நம்ம வந்து அவங்க ரிட்டையரிங் பார்ட்னர்கிட்ட உள்ள குட்வில்லை வந்து கண்டினியூங் பார்ட்னருக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். அப்போ எவ்வளோங்கிறது கால்குலேட் பண்ணிவிட்டு கிரெடிட் சைடு வந்து யார் வந்து ரிட்டையரிங் பார்ட்னரோ அங்கேருந்து தான் கொடுக்கணும். யாருக்கு, முத்துக்கும் முரளிக்கும் கண்டினியூங் பார்ட்னருக்கு. அதை டெபிட் சைடு வந்து டு மனோஜ் கேபிட்டல் அக்கௌண்ட் சொல்லிட்டு 3,000 7,000. அதாவது இந்த என்ட்ரி வந்து 2 டைம்ஸ் வரும், கிரெடிட்லேயும் வரும் டெபிட்லேயும் வரும். ஓகேவா, இன்ட்டு போட்டு வச்சுங்க, டபுள் சைடும் போடணும். ஓகே, இப்போ போட்டோம். பேலன்ஸ் எவ்வளோன்னு டோட்டல் பண்ண போகிறோம். 24,500 26,500 33,000. அதே தான் 24,500 26,000 33,000. இப்போது மனோஜோட அமௌண்ட் வந்து இப்போது பே பண்ணலைன்னு சொல்லிவிட்டு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ எங்கே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னா மனோஜோட லோன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். மனோஜ் லோன் அக்கௌண்ட் சொல்லிட்டு அவரோட பேலன்ஸ் 33,000 போட்டுடணும். பேலன்ஸ் உள்ளதை கண்டினியூ பார்ட்னருக்கு டு பேலன்ஸ் C/Dன்னு சொல்லிட்டு 21,500 19,500 வரும் லெஸ் பண்ணிங்கன்னா. இது என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் மந்த் ஓப்பனிங் பேலன்ஸாக பை பேலன்ஸ் B/D 21,500 19,500 போட்டு கேபிட்டல் அக்கௌண்ட் கால்குலேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட் போட போகிறோம். பேலன்ஸ் ஷீட் வந்து என்ன பண்ணுவோம், கண்டினியூங் பார்ட்னருக்கு தான் போடுவோம். அதான் ஒரு பார்ட்னர் ரிட்டையர் ஆகிட்டாங்களா, அவங்களுக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கண்டினியூங் பார்ட்னருக்கு போட போகிறோம். லயபிலிட்டிஸ் அசெட் போட்டுங்க. லயபிலிட்டியில் கேபிட்டல் அக்கௌண்ட் யார் கண்டினியூ பார்ட்னர், முத்துவும் முரளியும் அவங்களோட அமௌண்ட்டை மட்டும் ஆட் பண்ணி போட்டுங்க. நெக்ஸ்ட்டு மனோஜுக்கு என்ன பண்ணோம், இப்போ அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்கல, எங்கே க்ரெடிட் பண்ணிட்டோன்னா லோன் அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் பண்ணிட்டோம். அதையும் இந்த பேலன்ஸ் ஷீட்டில் காட்டணும்.
நெக்ஸ்ட்டு பழைய பேலன்ஸ் ஷீட்டில் என்ன இருக்குது, கிரெடிட்டாஸ் இருக்குது 29,000. அதையும் என்ன பண்ணோம், கிரெடிட்டாஸ்ன்னு சொல்லிட்டு கிரெடிட்டில் 29,000 போடணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மெஷினரி அசட் சைட் மெஷினரி நான் இருக்குது டெப்ரிஷியேட் ஆகிருக்கு 2,000. அதை லெஸ் பண்ணிவிட்டு 43,000 போடணும். ஃபர்னிச்சர் அப்படியே 5,000. டெட்டாஸும் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. ப்ரொவிஷன் போட்டு அதை லெஸ் பண்ணி 28,000 காட்டணும். ஸ்டாக் வந்து அப்ரிஷியேட் ஆகிருக்கு, அதையும் ஆட் பண்ணி அப்ரிஷியேட் ஆனால் ஆட் பண்ணி 27,000 போட்டுடணும். ஓகே, இப்போ டோட்டல் பண்ணிங்கன்னா டெபிட் அசட் சைடும் லைபிலிட்டி சைடும் ஈக்குவல் ஆகும். 1,03,000 1,03,000. ஓகே, சம் புரியும்னு நினைக்கிறேன். புரியும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.